ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் ஷீஜா. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது ஷீஜா டெக் அஃபிஷியல் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்த்துருக்க மாதிரி ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வீடியோ தான் எப்படி மேக் பண்ணுறது பார்க்கலாம். இந்த நீங்கள் பார்த்துருக்கிறதுல டபுள் இமேஜ் ப்ளே ஆகுது, எப்படி ப்ளே பண்ணுறது அப்படி எல்லாமே ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது க்ரியேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் எப்படி எடிட் பண்ணேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும். ஓகேவா, வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபஸ்ட்டில் இதில் ரேஷியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி 1:1 அதில் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். உங்களுக்கு என்ன ரேஷியோ கரெக்டாக இருக்குதோ அதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1:1 அதில் செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பேக்ரவுண்டில் நான் ஒரு பிக் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, பேக்ரவுண்டில் பிளாக் கலர் செட் பண்ணுறேன், டிக் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் இதை எவ்வளோ செகண்ட்க்கு வேணுமோ நான் மூவ் பண்ணி ஒரு 10 செகண்டுக்கு மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு என்ன கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இமேஜ் அதில் இப்போ ஒரு 2 இமேஜ் நம்ம செட் பண்ணால் நீங்கள் 2 இமேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இமேஜ் வேணும் அப்படின்னாலும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த இமேஜை நான் இப்போ செட் பண்ணி ஜூம் பண்ணி இந்த ஒரு பிளேஸில் செட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நெக்ஸ்ட் இதை டிக் கொடுத்துக்கோங்க, இதையும் மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியான்னு கிளிக் பண்ணி இதுவும் நீங்கள் டவுன்லோட் பண்ண பேஜில் தான் இருக்கும். ஓகேவா, நீங்கள் இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணதை இதில் செட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த இமேஜ் நான் இப்போ செட் பண்ணி காணிக்கிறேன். ஓகேவா, இப்போ இதையும் ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இதையும் நீங்கள் என்ன கொடுக்கணும் அப்படின்னா மூவ் பண்ணி பெருசாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்னெல்லாம் ஆட் பண்ணணுமோ அது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் லேயர் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கு லோகோ செட் பண்ணணும் அப்படின்னா இந்த லோகோவை நான் இதில் செட் பண்ணி கரெக்டாக பிளெண்டிங் கொடுத்து நான் ஸ்க்ரீனுக்கு கொடுத்துக்கிறேன். ஓகேவா, கொடுத்தாச்சு. இதையும் மூவ் பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு பார்டர் இமேஜ் செட் பண்ணணும். அதுக்கு பிக்ஸார்ட் அந்த அப்ளிகேஷனில் நான் க்ரியேட் பண்ண அந்த இதை செட் பண்ணுறேன். இப்போ இதில் பார்டர் இமேஜ். ஓகே, இப்போ இதையும் நான் இப்போ செட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் இதில் ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபில் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் இதை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் இதில் லேயர் ஆப்ஷன் இருக்குது, இது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், இதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இதில் இந்த வீடியோவை நான் இப்போ செட் பண்ணுறேன். ஓகேவா, இதை ஜூம் பண்ணி இதில் பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம செட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இமேஜ் உங்களுக்கு பிளெண்ட் ஆகி உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியணுமோ அதை மட்டும் அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓவரால் அனிமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் இதில் என்ன ஆப்ஷன் ஃப்ளிக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா பல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை செட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ளிக்கர் அப்படின்னு செட் பண்ணி டிக் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொஞ்சம் அப்படியே மூவ் பண்ணி வந்துட்டிங்கன்னா இதில் சிசர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஸ்ப்ளிட் கொடுத்துக்கோங்க. அது பேரில் ஸ்ப்ளிட் கொடுத்து வச்சுக்கோங்க. ஓகேவா, ஒரு 4 ஸ்ப்ளிட் கொடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணி ஓவரால் அனிமேஷனில் ஃப்ளிக்கர் கொடுத்தோம் அப்படின்னா பல்ஸ் அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ஓகேவா, அதே போல் நெக்ஸ்ட்டில் சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கோங்க. ஃப்ளிக்கர் இருக்கட்டு. நெக்ஸ்ட்டு ஓவராலில் பல்ஸ் அதை செட் பண்ணிக்கலாம். ஓகேவா, நெக்ஸ்ட் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நார்மலாக ப்ளே ஆகிட்டே இருக்கும், அடுத்து கொஞ்சம் ஸ்லோவாக ப்ளே ஆகும், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் இதில் ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே உங்கள் கேலரியில் சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ஸ் வீடியோஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை கொடுத்துக்கோங்க. ஓகேவா.